எதிர்நீச்சல் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன், சக்தி 2 பேருமே நேருக்கு நேர் வந்து மோதிக்க போறாங்க. ஏன் அப்டின்னா, நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நம்மளால வந்து சும்மா இருக்க முடியாது. இந்த ராவணன் பார்த்தீங்கன்னா, இந்த சக்தியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவன்லாம் எனக்கு ஒரு டம்மி பீஸ் அப்டிங்கிற மாரி வந்து லக்ஷ்மண் கிட்ட ஃபோன்ல பேசுறத நம்ம சக்தி கேட்டிருப்பா. ஸோ இவன வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து நெனைக்க ஆரம்பிச்சுட்டானா, ஏன் நம்மள பார்த்தா இவனுக்கு அப்டி இருக்கா இளக்காமரமா, இதுக்கு மேல அவள நம்ம வந்து இப்டி பதுங்கி பதுங்கி வந்து இருக்கிறது வேஸ்ட்டு. அவன நம்ம நேருக்கு நேரா மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணி பயங்கரமா வந்து வீர நடையெல்லாம் போட்டு வந்து போய்க்கிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி போறது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. அவனுக்கு போடுற பிஜிஎம் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஆனா 2 பேருமே நேருக்கு நேர் மோதுனாங்க அப்படின்னா, அதில யாரு ஜெயிப்பா அப்படிங்கிறது தாங்க இங்க ரொம்பவே பெரிய ட்விஸ்ட்டா இருக்கு. ஏன்னா ராவணன பொறுத்தவரைக்கும் அவன் மிகப்பெரிய ஒரு சைக்கோ அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். தான் நெனச்சத முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ராவணன் களம் இறங்கியிருக்காரு. குணசேகரன் குடும்பத்த அடியோட அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா சக்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள்ல போராடியிருக்காரு. பட் ஆனா அங்கங்க வந்து சொதப்பியிருக்காரு நெறையவே. ஸோ இந்த விஷயத்துலயாவது நம்ம சக்திய ஜெயிக்க வைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜனனி வந்து சேஃபா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோனே ஏற்கனவே நம்ம நந்தினி வந்து கோயிலுக்கு போறத ஸ்டாப் பண்ணி பயங்கரமா வந்து ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நம்ம கதிர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி கத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த மாரி வந்து என்னென்னமோ சொல்லிட்டு, நம்ம நந்தினி வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, நான் மேல போறேன். இங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு மேல போயிட்டு பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து சும்மா தான் அப்படிங்கிற மாரி. ஸோ நம்ம ரேணுகா வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மாவா? எப்படி உன்னால இப்படிலாம் நடிக்க முடியுதுடி? அப்படின்னு கேட்கும்போது, பின்ன என்னக்கா நேத்துல இருந்து நம்ம ஜனனிய என்ன ஆச்சு அப்படின்னு ஆளையும் காணோம். ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்னடா அப்படின்னா கோயிலுக்கு போணும், அது கட்டணும், இது கட்டணும்னு சொல்லிட்டு ஒரே அக்கால்ல நிக்கிறாங்க. இப்போ நம்ம அங்க போயிட்டோம்னா, அப்ப ஜனனிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வேற என்ன சொன்னாலுமே இவங்க அத கேட்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் பரவால்ல, நீ கோயிலுக்கு வந்து தான் ஆகணும்னு இழுத்துட்டு போயிருவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா வந்து அவங்க மீற மாட்டாங்க. கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால தான் இத நான் வந்து கையில எடுத்தேன். இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்கலாம் எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா நீயே காட்டி குடுத்துறாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி வந்து ஜனனிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. நேத்து நைட்லேருந்தே எனக்கு வந்து தூக்கமே வரல. அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, தர்ஷினி கிட்ட ஜனனிக்கு ஃபோன் பண்ண சொன்னா, ஃபோன் வந்து போவே மாட்டேங்குது. என்ன இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலுமே ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. இல்லன்னா அவளுக்கு டவரும் கிடைக்காது போல இருக்கு. எங்க தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் மாட்டேங்கிறா. இவள நெனச்சு நம்ம பயந்துகிட்டே உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நந்தினி பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்கா. ரேணுகா வந்து எதுக்காக இப்ப தேவையில்லாம இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கடி? நீ புலம்புறது மட்டும் உன் புருஷன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோவேன், கையோட உன்னை இழுத்துட்டு கோயிலுக்கு போயிருவான். நீ பேசாம இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். அந்த ஆளுக்கு ஏதாவது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான். என்ன தூக்கி போட்டு மிதிச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா நந்தினி வந்து சொல்றா, "நம்ம வேணா எங்கேயாவது போய் தேடுவோமா அவள?" அப்படிங்கிற மாரி. "என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? எங்கேன்னு போய் நம்ம அவள தேட முடியும்?" அப்படின்னு சொல்ல, "எங்கேயும் வேணாக்கா. நம்ம ஒரே ஒரு இடத்துக்கு போய் தேடுவோம். அந்த கலெக்டர் இருக்காங்களே அவங்க வீடு. அவங்க கிட்ட தான் கிட்டத்தட்ட 99% நம்ம ஜனனி போக வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "அந்த கலெக்டர் வீடா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமான்னு சொல்லும்போது, "நம்ம இப்போ உடனே போய் பார்க்க வேண்டாம். அவங்களோட ஃபோன் நம்பர் இருந்தா நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தர்ஷினி கிட்ட வந்து, "உன்கிட்ட அவங்க ஃபோன் நம்பர் இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "இருக்குமா" அப்படின்னு சொல்றா. அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ உடனே நம்ம தர்ஷினி வந்து மொபைல்ல பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, எல்லாருமே நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து ஞானம், கதிர், அதுக்கப்புறம் கரிகாலன், குணசேகரன் எல்லாருமே மேல மாடிக்கு வராங்க. ஸோ நம்ம நந்தினி எப்பயும் போல தான் வந்து இருக்கா. நம்ம கதிர் வர்றத பார்த்தோனே உடனே மூஞ்ச மாத்துறாங்க. "பாத்தியா, நான் வந்தவுனே எப்படி மூஞ்ச மாத்துறா பாத்தியா? இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு நல்லா வெட்டிக்கதை தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா நாங்க வந்தவுனே மட்டும் எப்படி நீ மூஞ்ச மாத்துற?" அப்படின்னு சொல்லும்போது, "ஐயோ! வயிறு வலிக்குதுங்க. ஏங்க நீங்க வேற தேவையில்லாம மூடல உங்க மூஞ்ச வந்து காட்டுறீங்க?" அப்படின்னு சொல்ல, "இங்க பாருடி, தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க. நல்லா நாடகம் நடத்து என்ன நீ?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ வேற ஏன்பா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பியா அவள? கொஞ்ச நேரம் அவள நிம்மதியா இருக்க விடு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ கரிகாலன் இத பார்த்துட்டு, "என்ன பண்றது மாமா, இந்த நேரத்துல வீட்ல இந்த மாரி அத்தை இல்லாம போயிட்டாங்க. அத்தை மட்டும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களெல்லாம் வந்து பயங்கரமா வந்து கண்டிச்சிருப்பாங்க. குளிச்சுட்டு தான் உள்ள வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ உடனே ஆதி குணசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா ரூமுக்கு போம்போது, நம்ம ஈஸ்வரி தடுத்து நிறுத்திட்டு, "ஒரு நிமிஷம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன ஈஸ்வரி?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாரி ஜனனிய பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவள பத்தி எனக்கு என்ன தெரிய போது? அவகிட்ட நீங்க தானே ஒட்டி உறவாடிட்டு இருப்பீங்க.
உங்ககிட்டயே அவ சொல்லிட்டு போல, என்கிட்ட என்ன சொல்ல போறா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்லங்க அது வந்து நேத்து நேத்து வந்து இந்த மாரி ஜனனி வந்து வீட்ல தனியா இருந்தா. ஃபங்ஷன் முடிஞ்சோனே அந்த ராவணன் அப்படிங்கிறவரும் வந்து காணோம். அவர் வந்து இன்னும் வரைக்கும் வரல. அதே மாரி ஜனனியும் வரல. அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த தம்பிய போய் நீ சந்தேகப்படுறியா? அந்த தம்பி எவ்ளோ நல்லவர்ன்னு உனக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணொன்னா பார்த்து பார்த்து செஞ்சுகிட்டு இருக்காரு. நம்ம குடும்பம் ஒட்டுமொத்தமா நல்லா இருக்கணும். ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஏதோ இவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தொழில ஆரம்பிச்சு குடுத்துருக்காரு. அப்படிப்பட்டவரா நீ சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லும்போது, சந்தேகம்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா நடந்த விஷயத்த நான் சொன்னேன். நேத்து அவர் வந்து தர்ஷனுடைய வேலைய முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இன்னும் வரைக்கும் அவர் இங்க வரல. அவ்ளோ நேரமா அவனோட வேலைய முடிக்க போறாரு அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இங்க பாரு ஈஸ்வரி, தேவையில்லாம நீ வந்து அந்த தம்பி மேல சந்தேகப்படாத. இவ வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் ஓடுகாலி மாரி திரிஞ்சுகிட்டு இருப்பா. அவள வந்து நீ வந்து என்னன்னு கேட்காம, தேவையில்லாம இந்த தம்பிய போய் கேட்டுக்கிட்டு இருக்க. அது மட்டும் கிடையாது. இந்த தம்பி அவ விஷயத்துலலாம் எதுவும் தலையிட மாட்டாரு. எனக்கும் அவள பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம குணசேகரன் வந்து சொல்லிர்றாரு. ஸோ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, கீழ இருந்து நம்ம ஜனனி வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன இது ஜனனி குரலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஜனனி வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமா கீழ இறங்கி வந்து போறாங்க. ஸோ உடனே வந்து நம்ம ஜனனி நிக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி, "என்ன ஜனனி உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? எங்க போன? என்ன ஆச்சு? ஏன் ஃபோன் பண்ணாலும் போ மாட்டேங்குது?" அப்படின்னு சொல்ல, "அக்கா அக்கா பதட்டப்படாதீங்க. ஒண்ணுமே இல்ல. நான் ஓகே தான். நான் நல்லபடியா இருக்கேன். எனக்கு எதுவுமே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ உடனே நம்ம நந்தினியும் வந்து, "என்ன ஜனனி எங்க தான் வந்து போன? நேத்து அப்படி என்னதான் நடந்துச்சு?" அப்படின்னு கேட்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ மேல இருந்து மத்த எல்லாருமே கீழ வந்துர்றாங்க. ஜனனி நிக்கிறத பார்த்த குணசேகரன் ரொம்பவே கோவப்பட்டு, "இங்க பாரு, எங்கம்மா போயிருந்த நீ இவ்ளோ நேரம்? வீட்ட தொறந்து போட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ எங்கேயாவது போயிட்டு ஊர சுத்திட்டு இப்ப வந்து சேர்ந்துகிட்டு இருக்க. ஆமா என்ன விஷயமா வெளில போன நீ? அப்படின்னு கேட்க, "நான் எந்த விஷயமாவும் வெளிய போகவே இல்லையே!" அப்படிங்கிற மாரி ஜனனி வந்து பேசுறா. "இங்க பாரு, பொய்க்கு மேல பொய் பேசுன, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நீ எதுக்கு போன? என்ன காரியத்துக்கு போயிருக்க? எங்க போயிட்டு வந்திருக்க? அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? அத மட்டும் நெனச்சுக்காத. நீ எதுக்கு போயிருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தகவல் வந்துருச்சு. எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் வந்து சொல்றாரு. ஸோ இத கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்கும்போது தான் எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாரு. இப்போ தெரியும்னு சொல்றாரு. இத கேட்டு நம்ம ஈஸ்வரி, "என்ன சொல்றீங்க? ஜனனி எங்க போனா? என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா தெரியும்." அப்படின்னு சொல்றாரு. "இப்போ தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். ஜனனிய பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு. நான் கேட்டதுக்கு அவள பத்தி எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ தெரியும்னு சொல்றீங்க. என்னங்க இது?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "இங்க பாரு ஈஸ்வரி, இவ எங்க போனா? என்ன பண்ணா? அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். அதெல்லாம் எல்லார்கிட்டயுமே சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. இவ எங்க போனான்னு கேளு." அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க, நீங்க எப்படி கேட்டாலும் சரி, நான் எங்கேயுமே போல, எதுவுமே பண்ணல. முக்கியமா இந்த குடும்பத்துக்கு எதிரா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா, நான் இங்கேயே இருந்து பண்ணுவேன். வெளில போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு எதுவுமே கிடையாது. அதனால அத நினைச்சு நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன பத்தி தப்பா யாரோ உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி ஜனனி நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டா. அவ எங்கேயுமே போலயாம். அது மட்டும் இல்லாம, இந்த குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கு அவ எதுவும் பண்ண மாட்டா. வெளியில இருந்து யாரோ ஒருத்தரால தான் ஆபத்து வரப்போகுது. அப்படிங்கிறத நீங்க யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லிக்கோங்க." அப்படிங்கிற மாரி ஜனனி சொல்லிர்றா. ஸோ இத கேட்ட குணசேகரனுக்கு பயங்கரமான வந்து ஷாக் ஆகுது. "இங்க பாரு, கடைசி தடவ உன்ன நான் வந்து வார்ன் பண்றேன். இதுக்கு மேலயும் நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் இந்த குணசேகரன் யாருன்னு நீ பார்க்க வேண்டியதா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க, நீங்க வந்து நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தெரியாதுன்னு சொல்றீங்க, தெரியும்னு சொல்றீங்க. அப்போ எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது இந்த வீட்ல? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்லும்போது, "அக்கா, அக்கா நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஒரேடியா தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அது சரிப்பட்டு வராது. நான் தான் சொல்லிட்டேன்ல, எங்கேயுமே போல அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இவருக்கு யாரோ ஒருத்தவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்களே, அவங்க வேற யாரும் கிடையாது. அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க தான். அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இவங்க பேசிக்கட்டும். என்ன பேசணுமோ. ஏன்னா கண்டிப்பா இப்ப நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்ல, மறுபடியும் அங்கருந்து ஃபோன் வரும். இல்லன்னா இவ்ளோ இவ்ளோ நேரம் வராத ஆளே திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்ததுக்கப்புறம் உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
சரிக்கா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி விறுவிறுன்னு மேல மாடியில வந்து போறாங்க. ஸோ குணசேகரனுக்கு பார்த்தீங்கன்னா, கோபம் பயங்கரமா வருது. ஜனனிய மொறச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரனையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ வந்து இந்த ஆள் மேல தான் சந்தேகமா இருக்கு. ராவணன அவ்ளோ தூரம் நம்பிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.